ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம மஞ்சள் பற்களை 5 நிமிடத்தில் வெண்மையாக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான ஹோம் ரெமடி தான் பார்க்க போகிறோம். இது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அருமையான ஹோம் ரெமடி தான். உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது. இது உங்களுடைய மஞ்சள் பற்களை வெண்மையாக்குவது மட்டும் இல்லாமல் உங்கள் வாயில் துர்நாற்றம் இருந்தாலும் அந்த துர்நாற்றத்தையும் அகற்றக்கூடிய தன்மை இதில் இருக்குது. இப்போ இந்த ரெமடி எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். மேக்சிமம் இரும்பு கடாய் இருந்தால் பயன்படுத்துங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்டில் தாளிப்பு கரண்டி இருக்கும் இல்லையா, அது இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுவும் இல்லைன்னா மண் சட்டி இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதாவது சின்ன சீரகம் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிதமான தேயில வச்சுட்டு வறுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு அடுப்பு இருக்கும். வாரத்தில் 2 முறை என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்பில் இருக்கக்கூடிய அந்த கறியை எடுத்து பல்ல தேய்ப்பாங்க. அந்த மாதிரி தேய்க்கும் போது பற்களில் மஞ்சள் கரை படியவே படியாது. பற்கள் நல்ல வெண்மையாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொத்தை பற்கள் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வாயில் அவங்களுக்கு துர்நாற்றமே வீசாமல் இருந்துச்சு. இதுக்கு எல்லாமே மிக முக்கிய காரணம் அந்த மாதிரி கறியை பயன்படுத்தி வாரத்தில் 2 முறை அவங்க பல் துளைக்கிட்டு வந்தது தான். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அடுப்பு கிடையாது, எல்லாமே கேஸ் தான் மாறிடுச்சு. அதுக்காக நம்ம அடுப்பு கறியை தேடிட்டு போக வேண்டாம். இப்போ இந்த ஜீரகம் இருக்கு இல்லையா, நல்லா வறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கருமை நிறமாக மாற ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் ஜீரகத்தை தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கிடையாது. தேங்காய் சில்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அந்த தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் கொட்டாங்குச்சை நல்லா சுத்தியை வச்சு தட்டிட்டு சின்ன சின்னதாக ஆகிடும். அதை கூட நீங்கள் ஜீரகத்துக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம். இதில் வேற ஏதாவது பயன்படுத்தலாம்னா இல்லை, ஜீரகம் இல்லைன்னா தேங்காய் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா வேப்பிலை குச்சி இருக்கு இல்லையா, சின்ன சின்ன குச்சிகளை கட் பண்ணிட்டு அது கூட நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாம். இது உங்களுடைய சௌரியம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கருமை நிறமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் ஏன் குறிப்பிட்டபடி ஜீரகம் பயன்படுத்திருக்கேன்னா, ஜீரகம் சப்போஸ் நம்ம அந்த கறி நம்மளுடைய வயிற்றில் போனாலும் நல்ல ஒரு செரிமானத்தன்மையை ஏற்படுத்தும், வாயில் துர்நாற்றத்தை நீக்கும். அதனால தான் நான் இதில் ஜீரகம் பயன்படுத்தியிருக்கேன். ஜீரகம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பற்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கரைகளை நீக்கிட்டு வெண்மையாக்க பயன்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஜெர்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சொத்தை பற்களில் தங்கியிருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மையும் ஜீரகத்துக்கு உண்டு. இப்போ நல்ல கருமை நிறமாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துட்டு நைஸான பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இதை வேணும்னா நீங்கள் அதிக அளவில் கூட அரைச்சிட்டு மொத்தமாக எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த கறித்துகள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்ததான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததான் தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெயை பார்த்து பயன்படுத்துங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்து கிடைக்கும். இது நீங்கள் ப்ரஷ்ஷை பயன்படுத்தி நீங்கள் பல் துளக்கிறத விட இந்த மாதிரி ஆள்கட்டி விரலை வச்சு பல் தேய்க்கலாம். இந்த மாதிரி தேய்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே மஞ்சள் கரை எல்லாமே நீங்கிடும். குறிப்பாக ஈறுகள்லையும் இதை நீங்கள் தேய்க்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ஈறுகளில் வடிக்கக்கூடிய அந்த ரத்தமும் நின்று போயிடும், வாய் துர்நாற்றமும் சரியாயிடும், பற்களும் நல்லா வெண்மை நிறமாக மாற ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபர்ஸ்டே ட்ரை பண்ணும்போதே நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் கண்டினியூவாக ஒரு 3 நாளைக்கு மட்டும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு இந்த பவுடரை நீங்கள் கொஞ்சம் நிறைய ரெடி பண்ணி வச்சுட்டு பயன்படுத்துங்க. உங்களுக்கு எந்த விதமான வாய் துர்நாற்றம் மஞ்சள் கரை எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.